இல்லை அதை ஒரு ரவுடி சொல்லக்கூடாதுல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வீரபாண்டியாரம் மாதிரி ஆட்கள்லாம் ரவுடியாக இருந்தாங்கிறத ஒரு ரவுடி சொல்லக்கூடாது. ஏன்னா ரவுடிகளை வந்து ஒரு கட்சியில் எந்தெந்த விதமாக கேட்டகரியில் ரவுடிகளை சேர்க்கலாங்கிறதுக்காகவே ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த ஒரு அதிகாரி இந்தியாவில் இருக்காருன்னா அது இவராக தான் இருப்பார். நின்னாரு ஏன்னா அவரை தூக்கி வந்து ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு தூக்கி அவரை தீகார் ஜெயிலில் வச்சது இதே பிஜேபி தானங்க. இதே ஆர்கே நகரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு தொப்பியில் நின்னார், தேர்தலை ரத்து பண்ணாங்க, மறுபடியும் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, மறுபடியும் அவர் வந்து குக்கர் சின்னத்தில் நின்று கடைசி சின்னத்தில் ஜெயித்தார். அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நோட்டா விட கீழே போகிற ஒரு கட்சின்னு கேவலப்படுத்தினவர் இன்றைக்கி அதே வந்து மோடி நல்லவர், அவர் வல்லவர், இவர் புல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா இது சுயநலத்துக்கான அரசியல், ஒரு சூழ்நிலைக்கான அரசியல்னு புரிஞ்சுக்க வேணாமா? ஒரு உண்மையை நான் இங்கே தென்காசியில் சொல்கிறேன். இன்னைக்கு தானே நிறைய பேர் நிறைய சினிமா நடிகர்கள் அவங்க இவங்கெல்லாம் முக்கியமானவங்கெல்லாம் அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு கிளம்பி போகிறாங்க. 2014க்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இளைஞர் தாமரை மாநாடுன்னு திருச்சியில் தமிழிசை தலைவராக இருக்கும்போது நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க மோடி ஜி 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 வந்து உங்களுக்கு ஜி 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 ஜின்னு ஒரு மாலையெல்லாம் போட்டு அப்புறம் தலையில் ஜி ஜி ஜின்னு ஒரு கிரீடமெல்லாம் வைப்பார் அப்படின்னாங்க. எங்களுக்கு தேவையில்லைப்பா, இங்கே இருக்கிற கிரீடமே எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு முடிவு பண்ணோம். அதற்கு பிறகு குஷ்பு வந்து போயிட்டு இப்போ வந்து மகளிருக்கு ஆணையத்துக்கெல்லாம் தலைவராக இருக்காங்கல்ல, அந்த டயத்தில் எல் முருகன் தலைவர் பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரும் நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவலில் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்லுங்க. எது எந்த வாரியம்? எது பெட்ரோலிய வாரியமா? இருந்துக்கங்க. ஹார்பர் துறைமுகத்தை அதானிகிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்கே இருக்கு? ஸோ ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு கையெழுத்து போட்டீங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு அடுப்போ கார் வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பாக இருக்கும். வாங்க இதெல்லாம் சொன்னா எவனாவது போவானா? போக மாட்டானா? இது மாதிரிலாம் சொன்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்காயே இன்னைக்கு வந்து நாக்கத்தவங்க கூட்டிகிட்டு திரியிற இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா ஒருத்தன் போவானா? போக மாட்டானா? ஆனா அப்படியும் போகாம ஒருத்தன் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதா முக்கியம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது மனிதன் வந்து வாழ்றதுக்கு பணம் வேணும். எது? நம்ம வாழ்றதுக்கு பணம் வேணும். ஆனா பணத்துக்காக வாழ்றதுங்கிறது அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்றதுக்கு பணம் வேணும். நீ மனுஷன் சாப்பிட பண்ண பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க கௌரவமா இருக்கிறதுக்கு பணம் வேணும். ஆனா பணத்துக்காகவே வாழ்றதுங்கிறது அது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுத்திட்டாங்க. ஏன்னா மோடிங்கிற பிரதமரே இப்படி ஒரு டெய்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. எவரிடே வந்து காலைல எந்திரிச்சவொடனே இன்னைக்கு எப்படியாவது ஒரு 10 பொய்யாவது சொல்லிடணும்னா எந்திரிக்கிறாரு அவரு. இது வரைக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியாவது ஏதாவது ஒண்ணு இல்லப்பா இதை நாங்க சொல்லி இதை செஞ்சோம்னு ஏதாவது ஒன்ன சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஒன்ன சொல்லுங்க பார்ப்போம்.